மறுபடியும் தமிழகத்தில் கனமழை தீவிரமாகுமா அப்படின்னு பலரும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. உங்களுக்காக தான் நம்ம தேதிகள் முதற்கொண்டு இப்போ நம்ம அறிவிக்க போகிறோம். ஏன்னா அடுத்தடுத்த தேதிகள் வந்து கேட்டிருந்தீங்கன்னா, கடந்த முறை மழை எங்களால மறக்க முடியல. மறுபடியும் அதே மாரி இன்னொரு மழை வந்தா கூட நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஆனா அவ்வளவு மழை பொழிவு மீண்டும் பதிவாக வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்பவே குறைவாக இருக்கு. இருந்தாலும் இந்த நாட்கள்ல மட்டும் உங்களுக்கு அந்த லேசான மழை, மிதமான மழை குறிப்பிட்ட சில மாவட்டத்துல மட்டும் பதிவாக போகிறது. அது எந்தெந்த மாவட்டங்கள் அப்படிங்கிறதையும் மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம். நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை இருக்கையும் பெற்றுக்கொள்ளுங்க. தமிழகத்தில் மீண்டும் பரவலாக மிதமான மழை பொறுத்த வரைக்கும் எதிர்பாருங்க. சில மாவட்டத்தில் கனமழையும், சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழையுமாக பதிவாகும். இப்போ அடுத்த சுற்று மழை பொழிவு வந்து ஒரு 4-5 நாட்களுக்கு இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. முதற்கட்டமாக டெல்டா மாவட்டங்களிலும், அடுத்ததாக தென் மாவட்டங்களிலும் ஒரு சில இடங்களில் பரவலாக இந்த மழை பொழிவையும் எதிர்பார்க்கலாம். நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க. யார் யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களோ எல்லாருமே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்க. அப்போதான் அடுத்த அறிவிப்புகள் வரும் பொழுது உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷன் தகவல் வந்து உங்களுக்கு வரும். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது இந்த தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை மற்றும் கனமழையாக பதிவாக போகிறது. தமிழகத்தில் மீண்டும் பரவலாக மிதமான மழையானது சீக்கிரத்தில் ஆரம்பிக்கும். தேதிகள் மறக்காம நீங்க குறித்து கொள்ளுங்க. மார்ச் 18 முதல் 22ஆம் தேதி வரை தென் தமிழகத்தில் பகுதியாக மிதமான மழை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்க முடியும். ஏன்னா மார்ச் 18ல் ஒரு லேசான மழையை ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் 20, 21, 22ல் ஒரு மிதமானதுலேருந்து கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஆனால் இது மழை வந்து எல்லா மாவட்டங்களிலும் பதிவாகுமானா கண்டிப்பாக கிடையாதுங்க. எல்லா மாவட்டத்திலும் மழை பெய்ய சாத்தியமே இல்லை. குறிப்பிட்ட ஒரு 5 மாவட்டங்கள் மற்றும் 6 மாவட்டங்களுக்கு மட்டுமே அதிகபட்சமாக இந்த லேசான மழை, மிதமான மழை மற்றும் பகுதியாக கனமழை அப்படிங்கிறது பதிவாக போகுது. அதனால முதல்ல எங்கெல்லாம் லேசான மழை பெய்யும் அல்லது மிதமான மழை வரைக்கும் எதிர்பார்க்கலாங்கிறத சொல்லிடுறோம். 1 சென்டிமீட்டர்லேருந்து 3 சென்டிமீட்டருக்குள்ள இந்த சென்டிமீட்டர் அளவுக்குள்ள மழை வந்து பெய்யக்கூடிய மாவட்டங்கள் மார்ச் 18லேருந்து 22க்குள்ளாக டெல்டாவில் இருக்கக்கூடிய நாகப்பட்டினம், தஞ்சாவூர், மயிலாடுதுறை, திருவாரூர் மற்றும் புதுக்கோட்டை இந்த மாவட்டங்களில் மார்ச் 18லேருந்து 22க்குள்ள ஒரு லேசானதுலேருந்து மிதமான மழை 1 சென்டிமீட்டர்லேருந்து 3 சென்டிமீட்டருக்குள்ள இந்த மழை அளவு எதிர்பார்க்கப்படுது. அதுக்கப்புறமா ஒரு 5 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் எதிர்பார்க்கக்கூடிய மாவட்டங்கள் அப்படின்னா தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகள் தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஒரு 4லிருந்து 5 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பகுதியாக ஒரு மிதமான மழையானது எதிர்பார்க்க முடியும். ராமேஸ்வரம், மண்டபம், கீழக்கரை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், தொண்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், அதே மாதிரி தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிற குலசேகரப்பட்டினம், அதை தொடர்ந்து நிறைய பகுதிகள் தூத்துக்குடி மாவட்டத்தில் திருச்செந்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், குரும்பூர், நாசிரேத்து, சாத்தான்குளம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், கோவில்பட்டியிலும் பரவலாக இந்த மிதமான மழை பொழிவுகள் 18ஆம் தேதியிலிருந்து 22ஆம் தேதிக்குள்ள எதிர்பார்ப்புகள் இருக்குது. கன்னியாகுமரியில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் அவ்வப்போது சொல்லிய நாட்களில் மிதமான மழை பொழிவும் கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் எதிர்பார்க்க முடியும். அடுத்ததாக விருதுநகர் மாவட்டத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூர், ராஜபாளையம், சிவகாசி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், விருதுநகர் நகர பகுதிகளிலும் லேசான மழை மற்றும் சாரல் மழை, மிதமான மழையானது மார்ச் 22க்குள்ள பரவலாக அங்கொன்றும் இங்கொன்றுமாக 18லேருந்து 22க்குள்ள இந்த நாட்களில் லேசானதுலேருந்து மிதமான மழை உங்களுக்கும் பதிவாகும். மற்றபடி மதுரை, திண்டுக்கல், சிவகங்கையெல்லாம் வானம் ஓரளவு மேகமூட்டமாக அவ்வப்போது காணப்படும். ஆகவே ஒரு மிதமானதிலிருந்து கனமழை வரைக்கும் எங்கெல்லாம் பதிவாகும், ஒரு லேசான மழை மற்றும் சாரல் மழை எங்கெல்லாம் பதிவாகும் அப்படிங்கிறத உங்களுக்கு மிக தெளிவாக நம்ம சொல்லியிருந்தோம். ஆகவே சொல்லி இருக்கக்கூடிய மாவட்டங்களை தவிர மற்ற மாவட்டங்களுக்கு மழை தீவிரமாக வாய்ப்புகள் கண்டிப்பாகவே கிடையாதுங்கிறத புரிஞ்சுக்கோங்க. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சியில் பகல் நேர வெப்பநிலை பொறுத்தவரை கடந்த நாட்களை விட மீண்டும் அதிகரிக்க ஆரம்பிக்கும். இதில் குறிப்பாக காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூர் மாவட்டத்தில் அதிக வெப்பநிலை பதிவாக வாய்ப்பு இருக்குது. 37 முதல் 38 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூரில் அனல் காற்று மிக கடுமையாக வீசக்கூடும். சென்னை முதல் கடலூர் வரை இருக்கக்கூடிய கடலோர மற்றும் கடல் ஒட்டிய பகுதிகளில் இயல்பான வெப்பநிலை பதிவாக வாய்ப்பு. அதுக்கப்புறமா வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலையில் பகல் நேர வெப்பநிலை கணிசமாக அதிகரிக்க போகிறது. பகல் நேரங்களில் அனல் காற்று வீச தொடங்கும் இனி வரும் நாட்களில். அதுக்கப்புறம் கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு
இங்கே வந்து இயல்பான ஒரு வெப்பநிலை பதிவாகும். ஆனால் ஈரோடு மற்றும் திருப்பூரில் மட்டும் இயல்புக்கும் சற்று கூடுதலாக வெப்பம் பதிவாக போகிறது. 38 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் ஈரோடு மற்றும் திருப்பூர் மாவட்டத்தில் எதிர்பார்க்கலாம். மற்றபடி சேலம், நாமக்கல், கரூர், கிருஷ்ணகிரி, தருமபுரியில் இயல்பான நிலைமையில் வெப்பம் பதிவாகும். அடுத்ததாக நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்திலும் மேட்டுப்பாளையம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் வெப்பம் சற்று அதிகரித்து காணப்படும் இனி வரும் நாட்களில். மற்றபடி நீலகிரி மற்றும் கோயம்புத்தூருடைய தெற்கு பகுதிகளில் அவ்வப்போது லேசான சாரல் மழைக்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. ஏன்னா கேரள பகுதிகளில் அடுத்து வரக்கூடிய நாட்களில் கனமழை தீவிரமாகும். அப்படிங்கிறதுனால மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் மிதமானதிலிருந்து கனமழை வரைக்கும் பதிவாக வாய்ப்பு இருக்கு. தேனி மற்றும் தென்காசி மாவட்டங்கள். தேனி மற்றும் தென்காசி மாவட்டத்தில் மார்ச் 18 முதல் 22 தேதிகள் வரைக்கும் மலை பகுதிகளில் மிதமான மழையும் மற்ற இடங்களில் லேசான மழையும் எதிர்பார்க்க முடியும். தென்காசியில் அந்த குற்றாலம் போன்ற அருவிகள் பக்கம்லாம் நல்ல ஒரு சிறப்பான மழை வாய்ப்புகள் இருக்குது. சாரல் மழை வந்து தொடர்ந்து அங்கே பதிவாகக்கூடும். ஒரு இதமான ஒரு சூழ்நிலை மார்ச் 18லேருந்து 22 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஏன்னா தென்காசியில் நிறைய பேர் தொடர்ந்து சுற்றுலா போகணும்னு சொல்லியிருந்தீங்க. உங்களுக்கு சரியான அந்த காலநிலை பொறுத்த வரைக்கும் மார்ச் 18லேருந்து 22க்குள்ளே போனீங்க அப்படின்னா இதமான சாரல் மழையுடன் கூடிய அருவிகளில் ஒரு சீரான நீர் வரத்து அப்படிங்கிறது தென்காசியில் நம்ம பார்க்க முடியும். அடுத்ததாக நம்ம தேனி மாவட்டங்களிலும் பல்வேறு பகுதியில் கம்பம், பெரியகுளம், போடி நாயக்கனூர் உள்ளிட்ட இடங்களிலும் பரவலாக நமக்கு லேசானதிலிருந்து மிதமான மழை வரைக்கும் உண்டு. கன்னியாகுமரி மாவட்டத்திலும் அநேக இடங்களில் பரவலாக லேசானதிலிருந்து மிதமான மழை வரைக்கும் மார்ச் 18லிருந்து 22 தேதிகளுக்குள்ளாக எதிர்பார்க்கலாம் நண்பர்களே. ஆகவே எந்தெந்த மாவட்டத்தில் உங்களுக்கு மழை எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் மிக தெளிவாக நம்ம சொல்லிட்டோம். அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் கணிசமாக பகல் நேர வெப்பநிலையும் சொல்லிய மாவட்டங்களில் கண்டிப்பாக அதிகரிக்கும். இப்போதைக்கு நமக்கு 36லேருந்து 37 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பம் பதிவாயிட்டு இருக்கு. இனிமேல் நாட்கள் போக போக 39 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பம் கணிசமாக பகல் நேரங்களில் சில மாவட்டத்தில் அதிகரிக்கக்கூடும். ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் தமிழகத்தில் வெப்ப அலை பொறுத்த வரைக்கும் வீசவும் வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா வந்து வெப்ப அலை வந்து வீசுமா நிறைய பேர் கேட்குறீங்க. கண்டிப்பாக உண்டு. இந்த வருஷம் வரலாறு காணாத வெப்பநிலையும் இருக்கும். அதே சமயத்தில் வரலாறு காணாத கனமழையும் நம்ம தமிழ்நாட்டில் வந்து பதிவாகும். ஒரு இயல்பான ஒரு வெப்பநிலை அப்படிங்கிறதே வந்து பதிவாகிறது ரொம்பவே கடினமாகிட்டு போகுது. ஒன்று வந்து அதிகப்படியான வெப்பநிலை, இல்லைன்னா அதிகப்படியான மழை பொழிவு. இதைத்தான் நம்ம மாறி மாறி நம்ம சந்தித்து கொண்டிருக்கிறோமே தவிர அந்த காலநிலை பொறுத்த வரைக்கும் ஒரு இயல்பில்லாத ஒரு சூழ்நிலையாக நம்ம பார்க்கப்படுகிறது. கடந்த ஆண்டை விட இந்த வருஷம் நமக்கு வெப்ப அலை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் இருக்கக்கூடிய வெப்பநிலையை விட கூடுதலாக 3 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் மிக அதிகமாகவே காணப்படும். குறிப்பாக உள் மாவட்டங்கள், கடலோர மாவட்டங்கள் எல்லா பகுதிகளுமே தமிழ்நாட்டில் சென்னையில் ஆரம்பித்து கன்னியாகுமரி வரைக்கும் இந்த வருஷம் கோடை காலங்களில் மிக கடுமையாக பாதிக்கப்படும். ஒரு பக்கம் வெயில் தாக்கம் ரொம்ப அதிகமாக இருந்தாலும் மறுபுறம் நமக்கு வந்து கனமழை மிக தீவிரமாக இருக்கிறது. இந்த வருஷம் வெயில் பொறுத்த வரைக்கும் ஜூன் 15 வரைக்கும் குறையவே குறையாதுங்க. மே மாதத்தில் இருக்கிற அதே வெயில் ஜூன் மாதங்களிலும் தொடர்ந்து நீடிக்க போகுது. ஜூன் 15, 20 வரைக்கும் வெயில் பொறுத்த வரைக்கும் நீடிக்க போகிறது. கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்.